இன்னைக்கு நம்ம லெசன் நம்பர் 1 இல்லஸ்ட்ரேஷன் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சமமும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த 2 சமம் அதுதான், அதே ஃபார்மேட்டு. ஓ, அதே ஃபார்மேட்டா? ஆமாம், அதே ஃபார்மேட்டு தான். க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இறுதி முதல், அது கீழே வந்து டிராயிங்ஸ் எடுப்புகள், லாஸ்ட் நட்டம் வந்து அந்த பக்கம் அதிகம். அப்படி ஆப்போசிட்டில் ஓப்பனிங் கேபிட்டல் தான் தொடக்க முதல், கூடுதல் முதல் அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் லாபம் வந்தால் இந்த சைடு. இந்த சம்மில் ப்ராஃபிட் லாஸான அவங்களே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் சின்ன ட்விஸ்ட்டு, அது என்னன்னா வேற ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதாவது இறுதி முதல் கொடுத்துருக்காங்க 1,90,000 ரூபாய். ஸோ இறுதி முதல் இது வந்து மூணாவது சம்மு 1,90,000 ரூபாய் அங்கே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா கூடுதல் முதல், இது வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேராக இது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிராயிங்ஸு எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் வந்து 30,000 ரூபாய், 30,000 இங்கே நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ் நட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நட்டம் வந்து 40,000 ரூபாய். நமக்கு என்ன கொடுக்கலன்னா தொடக்க முதலாக இருக்கிற ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே நட்டம் வந்துருச்சு, அதனால் லாபம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போது நம்ம இன்னும் மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தொடக்க முதல் என்னங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,90,000 ரூபாய் இருக்குது, அது கூட வந்து 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் இதை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2,60,000 ரூபாய் டோட்டலாக வருது. இதான் அதிகமான அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இதை இங்கே எழுதிக்கிறோம். இந்த 2,60,000 கூட 50 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் தொடக்க முதல், அதுதான் 2,10,000 ரூபாய். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துக்கிட்டாங்கனாலும் நம்ம இதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த இடம் மிஸ் ஆகிருக்கோ அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா லாபத்தில் எக்ஸ் போட்டுருங்க, லாபம் கொடுத்துருந்தாங்கன்னா நட்டமில் போட்டுருங்க. அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இந்த சம் மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா கடைசியாக ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு க்ளோசிங் கேபிட்டல் டிராயிங் ஆட் பண்ணுவோம், ஆன்சர் வரும், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சிம்பிள் இருக்கோ அதை மாற்றி போடணும்ப்பா. இப்போ வந்து இங்கே 170 இருக்குது, இந்த நட்டம் இருக்கா? ஸோ நட்டம் இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அப்போ நம்ம இதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தை ஆட் பண்ணோம்னா 2,10,000. ஸோ இந்த மாடலில் போடுறவங்க இந்த ஆன்சருக்கு இப்படி வந்து வர வைக்கலாம். இப்போ போட்டு இல்லஸ்ட்ரேஷன் 3 மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 3 புக்கில் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேபிட்டல் தான் 31 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. இறுதி முதல் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்மேட் எழுதிட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஸ் ஆன் 1 ஜனவரி அப்படின்னா தொடக்க முதல். ஸோ தொடக்க முதல் வந்து நமக்கு 27,500 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட்டு goods taken for the personal use of the proprietor, அதாவது எடுப்புகள் டிராயிங்ஸ் தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டிராயிங்ஸ் வந்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராயிங்ஸ்க்கு நேராக அதை எழுதிக்கிறோம். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா கூடுதல் முதல் 2,500 ரூபாய் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக 2,500 ரூபாய் எழுதிக்கிறோம். ஃபைனலாக வந்து லாபம் கொடுத்துட்டாங்க. ஸோ லாபம் வந்து 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாபம் 10,000 இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ நட்டம் கிடையாது, நட்டம் இருக்கிற இடத்துல எக்ஸ் போடலாம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இறுதி முதல். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 27,500 ரூபாய் ப்ளஸ் 2,500 ரூபாய் 30,000 ரூபாய். 30 + 10 40. அதே 40,000 ரூபாய் நம்ம இந்த சைடும் போட்டுக்கிறோம். 40,000 ரூபாயில் இந்த 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு இறுதி முதல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். இன்னொரு மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். இப்போ சம்ம நம்ம ரிவர்ஸ்லேருந்து போட்டு வரணும். என்ன சைன் இருக்கோ அதை மாற்றிடணும். இங்கே ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா, அப்போ ப்ராஃபிட் எழுதிட்டோம். மேலே வந்து லெஸ் இருக்கா, லெஸ்ஸுக்கு போல ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 37,500 வரும். இங்கே என்ன இருக்குது? லெஸ் இருக்குது. அப்போது அதை வந்து என்ன மாற்றிடுங்க, ப்ளஸ் தான் மாற்றிடுங்க. அப்போது 37,500 + 2,500 40,000. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். 40,000 - 5,000 35,000. ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் வந்து இந்த ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கீழேருந்து போட்டுவாங்க. இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இப்போ நீங்கள் இதே மாதிரியே எக்ஸசைஸ் நம்பர் 4 சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 பார்க்குறோம், 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கில். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேபிட்டல் த மிஸ்ஸிங் ஃபிகர். இங்கேயும் வந்து எது இல்லையோ அந்த டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லாஸ் ஆன் 1 ஏப்ரல். 1 ஏப்ரல்னாலே அதனால தொடக்கம் முதல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 சொல்லியிருக்காங்க.
ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக 2,50,000 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் லாஸ் 31 மார்ச் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறுதி முதல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது கூடுதல் முதல் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னா 30,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாபம் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே நட்டம் கிடையாது, லாபத்துக்கு நேரம் அந்த 15,000 ரூபாய் எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எடுப்புகள் எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது தான். ஆஸ் யூஸ்வல் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2,50,000 + 30 ஒரு 15, 2,95,000 இருக்குது. இது அப்படியே நம்ம ரெண்டு பக்கமும் எழுதிக்கிறோம். பேலன்ஸ் வந்து 2,75,000 இருக்குது. ஸோ அப்போ எடுப்புகளோட வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20,000 ரூபாய். இதுதான் டிராயிங்ஸோட வேல்யூ. நீங்கள் இந்த ஃபார்மேட் வச்சு போடுறதா இருந்தாலும் ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. அப்போ இது ரெண்டுத்தை ப்ளஸ் பண்ணால் 250 ஒரு 15 265. அகெயின் லெஸ் இருக்குது, லெஸ் ஆடாக மாற்றிடுங்க. 265 ஒரு 30 295. இங்கே ஆட் இருக்குது, மைனஸ் பண்ணிடணும். ஸோ 295 - 275 20,000. ஸோ ரெண்டு மாடல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாடலை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரியே இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸசைஸ் சம் நம்பர் 5 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளாரிஃபை பண்ணுறேன்.